2027 ஒரு நாள் உலகக் கோப்பைக்கான எதிர்பார்ப்புகள் இப்போதே தொடங்கிவிட்டன. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்துள்ளார். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் கம்பீர் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். இது ஒரு நீண்ட கால பயணத்தின் ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்பீர் 2027 ஒரு நாள் உலகக் கோப்பை இன்னும் 2½ ஆண்டுகள் தொலைவில் இருப்பதாக குறிப்பிடுகிறார். இத்தகைய நீண்ட கால திட்டமிடலுக்கு முன் தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். ரோஹித் மற்றும் விராட் இருவரும் தரமான வீரர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களின் அனுபவம் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும். அணியின் வெற்றிக்கு அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியம் என்று அவர் நம்புகிறார். சுப்மன் கில் ஒரு நாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டதன் மூலம் இந்திய அணி ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. இது ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. 2027 உலகக் கோப்பையின் போது ரோஹித் மற்றும் விராட் ஆகியோரின் வயது முறையே 40 மற்றும் 39 இருக்கும். இந்த வயதில் அவர்களின் உடல் தகுதி மற்றும் செயல்திறன் குறித்த கேள்விகள் எழுவது இயல்பு. அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள 9 ஒருநாள் போட்டிகள் மிகவும் முக்கியமானவை. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக தலா 3 போட்டிகளில் இந்தியா விளையாட உள்ளது. இந்த தொடர்களில் ரோஹித் மற்றும் விராட் ஆகியோரின் ஆட்டம் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையும். அவர்களின் அனுபவம் மற்றும் தற்போதைய செயல்திறன் கவனமாக கண்காணிக்கப்படும். ஒரு வீரரை தேசிய அணியில் சேர்ப்பதற்கு கம்பீர் சில முக்கிய பண்புகளை கருத்தில் கொள்கிறார். முதலில் திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அடுத்து கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு பார்க்கப்படுகிறது. அணியின் ஆடை அறையில் ஒரு வீரரின் குணம் மற்றும் அவர் அணியில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவை முக்கியமானவை. ரன்கள் மற்றும் விக்கெட்டுகளுக்கு அப்பால் ஒரு வீரரின் பசி மற்றும் வெற்றி மீதான ஆர்வம் ஆகியவை கணக்கில் கொள்ளப்படுகின்றன. சர்வதேச கிரிக்கெட் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் என்று கம்பீர் கருதுகிறார். ஏனெனில் ஒரு நாட்டிற்காக விளையாட 15 வீரர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும். வாய்ப்புக்காக காத்திருக்கும் வீரர்கள் பலர் உள்ளனர். எனவே சரியான குணாதிசயங்களைக் கொண்ட வீரர்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். அவர்களுக்கு நீண்ட கால வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்கள் தங்கள் திறனை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். வீரர்களுக்கு நீண்ட கால வாய்ப்புகளை வழங்குவது மிகவும் முக்கியம் என்று கம்பீர் வலியுறுத்துகிறார். அடிக்கடி வீரர்களை மாற்றுவது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு வீரர் தனது திறமையை நிரூபிக்க போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும். இது வீரர்களுக்கு தன்னம்பிக்கையையும் அணியில் ஒரு நிலையான இடத்தையும் அளிக்கும். இது அணியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்தும். நீக்குதல் என்ற வார்த்தையை கம்பீர் விரும்புவதில்லை. ஒரு தகுதியான வீரர் தேசிய அணியில் இடம் பெறாத போது அவர் உணர்ச்சி வசப்படுகிறார். வீரர்களை நீக்குவதற்கு பதிலாக வீரர்களை தேர்ந்தெடுப்பதாகவே அவர் கருதுகிறார். ஒரு வீரர் அணியிலிருந்து நீக்கப்படும் போது பயிற்சியாளர் இரக்கத்துடன் நடந்து கொள்வது அவசியம். இது வீரர்களின் மன உறுதியை பாதுகாக்கும். ஒரு தலைமை பயிற்சியாளராகவும் அணி நிர்வாகத்தின் ஒரு பகுதியாகவும் சில சமயங்களில் வீரர்களை அணியில் இருந்து நீக்க வேண்டிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்தச் சூழ்நிலைகளில் இரக்கத்துடன் நடந்து கொள்வது முக்கியம். வீரர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது ஒரு நல்ல பயிற்சியாளரின் அடையாளம். இது அணியில் நேர்மறையான சூழலை உருவாக்கும். இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட டெஸ்ட் அணி கம்பீரின் பார்வையில் மிகச் சிறப்பானதாக இருந்தது. அந்த அணியின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு அவரை மிகவும் கவர்ந்தது. இது ஒரு அணிக்குத் தேவையான மிக முக்கியமான பண்பு என்று அவர் கருதுகிறார். இத்தகைய பண்புகள் கொண்ட வீரர்கள் எந்தச் சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. அனுபவமும் இளமையும் சரியான விகிதத்தில் கலக்கும்போது அணி மேலும் வலிமையடையும். கம்பீரின் இந்த அணுகுமுறை வீரர்களின் வளர்ச்சிக்கும் அணியின் வெற்றிக்கும் வழிவகுக்கும். ஒவ்வொரு வீரரும் தங்கள் திறனை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்பு பெறுவார்கள். இது இந்திய கிரிக்கெட்டை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். கம்பீரின் தலைமையின் கீழ் இந்திய அணி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது.
இது வெறும் வெற்றிகளைப் பற்றியது மட்டுமல்ல, வீரர்களின் வளர்ச்சி, அணியின் கலாச்சாரம் மற்றும் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது பற்றியது. இந்த அணுகுமுறை இந்திய கிரிக்கெட்டின் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும். நாம் அனைவரும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்போம். தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு என்பது இந்திய கிரிக்கெட்டின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீரரும் தங்கள் திறமைகளை மேம்படுத்தவும், அணியின் வெற்றிக்கு பங்களிக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும். இந்த அணுகுமுறை இந்திய கிரிக்கெட்டை உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த அணியாக நிலைநிறுத்தும். ரசிகர்களின் ஆதரவு இந்திய அணிக்கு எப்போதும் ஒரு பெரிய பலம். இந்த மாற்றத்தின் காலகட்டத்திலும் ரசிகர்கள் அணியுடன் துணை நிற்க வேண்டும். வீரர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களின் முயற்சிகளை பாராட்ட வேண்டும். இது வீரர்களுக்கு தன்னம்பிக்கையை அளித்து சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த உதவும். இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.